கூட பேசுகிற ஒரு நல்ல வாக்குத்தத்தமான ஒரு வசனம். சங்கீதம் 29:11 வாசியுங்கள். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம்னா என்னங்க? சமாதானம்னா என்னமா? அது தெரிஞ்சாதான் அப்புறம் உங்களுக்கு புரியும். சமாதானம்னா என்ன? பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சமாதானம்னா என்ன? நிம்மதி. கரெக்டா? உங்க பாணியில சொல்லணும்னா நிம்மதி. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு, யாருக்கா? தமது ஜனத்திற்கு தான், எல்லாருக்கும் இல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாரா? சமாதானத்தை அருளி அதோடு கூட என்ன கொடுக்கிறாரு? பிரியாணி வாங்க, என்ன சைட் டிஷ் வருது? தயிர் பச்சடியா? சூப்பர். பாத்தியா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் புரியுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளி கூட என்ன கொடுக்கிறாரு? ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சமாதானம் எப்படி எல்லாம் இருக்கு சரிங்களா? என்னென்ன சமாதானம் இருக்கு, அது எங்க கிடைக்கும்? சமாதானம் எந்த கடையில கிடைக்கும்? ஜியோ மார்ட்ல கிடைக்குமா? டி மார்ட்ல எங்கேயும் கிடைக்காது. அது எங்க கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சினிமாவுக்கு போனா 2 மணி நேரம் தான் உங்களுக்கு அந்த சமாதானம், அதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனை. ஆனா நிரந்தர சமாதானம் ஒரு இடத்துல கிடைக்குது. அதுதான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த சமாதானத்தை பார்த்தீங்கன்னா 3 காரியத்துல கர்த்தர் நமக்கு சமாதானத்தின் நிலை 3. முதலாவது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். அது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். ஹல்லேலூயா. என்ன சமாதானம்? யார் கொடுக்கிற சமாதானம்? இயேசு சுவாமி கொடுக்கிற சமாதானம். எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாரோட ஹல்லேலூயா. ஆமா, நல்லது, தெளிவாய்க்கீங்க, நன்றி. ஆமா, இப்ப பாருங்க, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? இந்த சமாதானம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் நீ கலங்க மாட்ட, பயப்பட மாட்ட. ஹல்லேலூயா. ஐயோ, உலகமே இது முடிஞ்சு வச்சுன்னு சொல்லுவான், ஆனா நீ பயப்பட மாட்ட. ஏன்? என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்க அந்த பீஸ்ஃபுல் இருக்கு, எனக்கு அந்த சமாதானம் இருக்கு. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லட்டா? என்னுடைய கணவருக்கு ஹார்ட் அட்டாக். இந்த மாதிரி பிரேயர் நடத்திட்டு இருக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு அட்டாக், என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போ அப்படிங்கிறாரு. சரின்னு உடனே எங்க கூட்டு போறதுன்னு தெரியல. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிற, கூட்டு போயாச்சு. அங்க போய் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, இல்லையே. திரும்ப 2வது டெஸ்ட் பண்றப்போ அட்டாக். அவர் சொல்லிட்டாங்க, டாக்டர் என்ன கூப்பிடுறாங்க, அட்டாக் தான், 20 மினிட்ஸ்ல இந்த மருந்தை கொடுக்கணும், நான் இங்க ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஈரோடு உங்களை அனுப்புறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் உடனே ஆம்புலன்ஸ்ல, வாழ்க்கையில முதல் முறை ஆம்புலன்ஸ்ல வரும். போகும் பொழுது பேசிட்டே போறாரு. ஏன்னா ஆண்டவர் என் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு குரல்ல சொல்றாரு, நான் மீண்டும் ஜீவனை தருவேன் அப்படின்றாரு. அந்த ஒரே ஒரு வார்த்தை பயங்கர ஒரு சமாதானம். நான் என் கணவர்கிட்ட பேசிட்டே போறேன். அவர் கேட்கிறாரு, ஏன் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஆஸ்பத்திரி கூட்டு போறீங்க? எப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, வேற ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, இங்க அந்த கருவி இல்லையாவா அப்படின்னு பேசிட்டே போறேன். அவர் கட்டாக்கு பேச்சு கொடுத்துட்டே போற. அவர் பேசிட்டே வர்றாரு. நான் பேசுற தைரியத்தை பார்த்தோன்னே அவர் உண்மையா அட்டாக் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். நேர கேஎம்சிஹெச்சுக்கு போய் நிக்கிற வண்டி, அவங்க எல்லாம் ஸ்ட்ரெச்சர் எல்லாம் தள்ளிட்டு வராங்க. பேஷண்ட் நடந்து போறாரு, ஐசியூக்கு நடந்து போறாரு. நர்ஸ் கேக்குறாங்க, யாருங்க பேஷண்ட்? இவருதாங்க பேஷண்ட். ஏன்னா அவர் போயிட்டாரு. போனதுல இருந்து 1.5 நாள் என்ன கூப்பிடல. நான் ஐசியூ பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ஸ்தோத்திரம் மட்டும் சொல்றேன். எங்க அக்கா உறவுகள் எல்லாம் சொல்றாங்க, கண்ணு அழுதுரு, ஐயோ இப்படி இருக்காது, அழு. நான் ஏன் அழுகணும்? எங்க ஆண்டவர் சொல்லிட்டார், மீண்டும் ஜீவனை தரேன்ட்டார். நான் அழமாட்டேன். அழுகவே இல்லை. எல்லாரும் ஒரு மாதிரி, என்னடா இந்த அம்மா இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க,
எனக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னார். கரெக்டா 8 மணிக்கு உள்ள கொண்டு போய் அட்மிட் பண்றோம், 2 மணிக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அதை படிக்கவே இல்லை. ஃபார்ம் மேல கை வச்சு ஜோ பண்ணிட்டு போட்டேன். அந்த நர்ஸ் சொல்றாங்க படிச்சு பாருங்க, தேவையில்லை. போட்டாச்சு, கூப்பிடவே இல்லை. எல்லா அட்டெண்டரையும் கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிடல. ஆனா உட்காந்து அந்த ஐசியூ பார்த்துட்டு ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்டு பாய் வராரு, மேடம் சார் நல்லா இருக்காரு, கொஞ்ச நேரம் தூங்குங்க. இல்லப்பா எனக்கு தூக்கம் வரல. 2வது முறை சொல்றாரு, வார்டு பாய் வந்து சொல்றாரு, மேடம் நல்லா இருக்காங்க தூங்குங்க. தூங்கல. அடுத்த நாள் சாயந்தரம் என்ன கூப்பிடுறாங்க, உள்ள போற டாக்டர், சீஃப் டாக்டர் என்ன பார்த்து சொல்றாரு, நீங்க தான் இவங்களுடைய அட்டெண்டரா? ஆமா. அவர் சொல்றாரு, ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஜர்க் ஆகுது மனசு. அப்புறம் உடனே இல்ல ஆண்டவர் சொன்னார்ல, சரி இப்ப எப்படி இருக்காங்கன்னு. நம்ம கிரிட்டிக்கல்னு சொல்லி இப்ப எப்படி இருக்க, பரவாயில்ல, நல்ல என்ன இருக்கீங்க, ரொம்ப தைரியமா இருக்கீங்க, போய் பாருங்கன்னா நடந்த ஐசியூக்குள்ள போன மனுஷன் வயர் ஃபுல்லா சுத்தி இருக்கு. ஏன்னா அவர் போய் 5 நிமிஷத்திலேயே அட்டாக் ஃபுல்லாகி அந்த இன்ஜெக்ஷன் அடிக்கிறப்பவே உயிர் போயிடுச்சு. டாக்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையா. அவங்க பேரை சொல்லி தட்டுறாங்களாம். அவர் கான்சியஸ் இல்ல, அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். எல்லாம் அப்படியே மானிட்டர் எல்லாம் நின்னுருச்சோம். 4 பெட்டுக்கு அந்த பக்கம் அந்த வார்டு பாய் ஏதோ பண்ணிட்டு இருந்தவரை நேரம் ஓடி வராராம். ஓடி வந்து இவங்க கிட்ட பர்மிஷனே கேட்கல. 3 டாக்டர் சுத்தி நிக்கிறாங்களாம். பர்மிஷனே கேட்கல. ஏறி அமர்த்தி குத்துறாராம் ஹார்ட்ட. ஒரு இரும்பலோ தும்பலோ வந்துதான் திரும்ப அந்த. ஆனா அப்படி போன உயிர் திருப்பி வருவான். ஆனா வந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது இருக்கா இல்லையான்னு தெரியும். ஆனா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒரு கலக்கம் கூட அந்த ஆம்புலன்ஸ்ல போறப்பவும் சரி, அட்டாக்னு சொல்றப்பவும் சரி, பணத்துக்கு என்ன பண்ணுவேன் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் நான் இந்த வார்த்தையை நான் விசுவாசிச்சேன். நம்ம தேவனை நம்பும் பொழுது அந்த பயம் கலக்கம் எதுவுமே இருக்காது. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொல்றாருல்ல, அப்படிதான். எந்த சிச்சுவேஷன்லயும் உங்க இருதயம் என்ன ஆகாது, ஷேக் ஆகவே ஆகாது. ஏன்? அவர் சொல்லிட்டாரு ஜீவனை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, உலகமே கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு. எத்தனை பேர் எனக்கு வாங்கிட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐயா எனக்கு அது இல்லை இது இல்லைங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கான். ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? சந்தோஷம், சமாதானம். ஹல்லேலூயா. அது இருக்கா? இருக்குன்னா இப்படி மூஞ்ச வச்சுக்க மாட்டீங்க. சந்தோஷம் சமாதானம் எப்படி இருக்கணும்? எப்படி இருப்பீங்க? ஆமா, க்ளோஸ் அப் விளம்பரத்துக்கிற மாதிரி அப்படி சிரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்? யாருடைய சமாதானம்? அவருடைய சமாதானம் கொடுக்கிறார். அந்த சமாதானம் எப்படி இருக்கும்? உலகமே கொடுக்க முடியாத சமாதானம். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், அப்புறம் மாறிடும். ஆனா என் ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிற சமாதானம் நித்தியமாய் உங்களுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது யாருடைய சமாதானத்தை கொடுக்கிறாரு? உலகம் கொடுக்கிற முடியாத சமாதானத்தை கொடுக்கிறாரு. இரண்டாவது சமாதானத்தை கொடுக்கிறாரு. 119வது சங்கீதம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம். இரண்டாவது சமாதானம் என்னங்க? மிகுந்த சமாதானம். முதல் சமாதானம் உலகமே கொடுக்க முடியாத சமாதானம். இரண்டாவது மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த சமாதானம் இருந்துச்சுன்னா எப்பவுமே நீ சிரிச்சுட்டே இருப்ப. ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்லயும் தள்ளாட மாட்ட. எந்த சிச்சுவேஷன்லயும் தள்ளாட மாட்ட. என் கணவர் அடிக்கடி என்கிட்ட சொல்றது என்னன்னா, எப்படிதான் இத்தனை பிரச்சனை இருக்கு, கழுத்து வரைக்கும் பிரச்சனை இருக்கு, ஆனா எப்ப பாரு கேக்க சிரிச்சுட்டே இருக்க. ஹல்லேலூயா. என்ன பார்த்தா கஷ்டம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா என் கூட இருந்து பார்த்தாதான் எப்படிமா நீங்க சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த சந்தோஷம் எங்க, சமாதானம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க அப்பா இடத்துல வந்திருக்கு. அந்த சமாதானம் மிகுந்த சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் எப்படி நம்மளுடைய இருதயத்துல இருக்கும். இந்த சமாதானம் நமக்குள்ள இருந்தா நம்மளுடைய நடைகள் பிசகுவதில்லை. ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தை செய்தாலும்
செஞ்சாலும் நேர்த்தியா செய்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா. அப்ப ரெண்டே சமாதானம் சொன்னேன். முதல் சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். இரண்டாவது மிகுந்த சமாதானம். மூன்றாவது ஒரு சமாதானம் இருக்கு. ஏசாயா 54:13-14. ஏசாயா 54:13-14. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். போதுங்க. இப்ப மூணாவது ஒரு சமாதானம் பெரிய சமாதானம். என்ன சமாதானம்? பெரிய சமாதானம். இந்த சமாதானம் எப்படின்னா, நம்ம நல்லா இருந்தா மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகளும் நல்லா இருந்தாதான் உண்மையாலுமே நமக்கு சந்தோஷம், சமாதானம். ஆமாவா இல்லையா? சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா நீங்க சமாதானமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பெரிய சமாதானம் கொடுக்க போறேன். என்ன சமாதானம் தெரியுமா? நீங்க மாத்திரம் சமாதானமா இல்லப்பா, உங்க பிள்ளைகளும் சமாதானமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. உன் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கல்யாணம் ஆகும். உன் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. உன் பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போவாங்க. உன் பிள்ளைங்க உங்களை பார்த்துக்குவாங்க. ஏற்ற நேரத்துல குழந்தை பாக்கியம், ஏற்ற நேரத்துல கல்யாணம், எல்லாம் அதன் காலத்துல மிகச்சரியாக செய்யும் பொழுது நமக்கு சந்தோஷம், சமாதானம் இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு உங்க பிள்ளை கஷ்டப்படுறான், அப்ப உங்களுக்கு சமாதானமா இருப்பீங்களா? உங்க பிள்ளை கஷ்டப்பட்டா நீ சமாதானமா இருப்பியா? இருக்க மாட்டீங்க. அப்போ அவங்களும் கரெக்டா இருந்தாதான் நீங்க எப்படி இருப்பீங்க? சமாதானமா இருப்பீங்க. அப்ப அது யார் கொடுக்கிறதுன்னா ஆண்டவர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப மூன்று சமாதானத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, உலகமே கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது சமாதானம், மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது, பெரிய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு. இந்த மூன்று சமாதானத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு கொடுப்பாரா? அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார், தன்னுடைய ஜனத்திற்கு கொடுப்பார். அப்ப உங்களுக்கு எனக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா என்னன்னு தெரியலமா. ஹல்லேலூயா. கொடுப்பாரா? கொடுப்பார். ஏப்பா, இது அவருடைய வீடு, நீங்க அவருடைய பிள்ளைங்க. அவர் உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறார்? தன்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா? வீதியில இருக்கிறவர்களுக்கு கொடுப்பாரா? வீட்டில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அப்படி என்றால் இன்றைக்கு வந்த உங்களுக்கு இந்த மூன்று சமாதானத்தை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா என்னுடைய சபை மக்களை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நிறைகுடம் தழுவாதுங்கிற மாதிரி நீ என்ன ஆசீர்வாதம் சொன்னாலும் அசையாம நாங்க அப்படியே உட்கார்ந்து இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த சமாதானம் எப்படி கிடைக்கும்? இந்த சமாதானம் எங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? என்ன செய்தால் கிடைக்கும்? சொல்லுங்க, எப்படி கிடைக்கும்? சமாதானம், மூணு சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டாரு. இது எங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஒரு சில பொருள் ஆன்லைன்ல கிடைக்கும், ஒரு சில பொருள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும், ஒரு சில பொருள் சாதாரண மளிகை கடையிலேயே கிடைக்கும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆமா. எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் கிடைக்காது இல்லையா? அப்போ இந்த சமாதானம் எங்க கிடைக்கும்? அட என்ன செய்தா கிடைக்கும்? இப்ப தெரிஞ்சுக்கணும், என்ன செஞ்சா இந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? முதல் காரியம், கொலோசியர் 1:20 படிங்களேன். கொலோசியர் 1:20. கொலோசியர் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை, ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஐயா, நான் என்ன பாவம் செஞ்சாலும் நான் சாகல. ஏன் தெரியுமா? ஏன்? எங்க அப்பா கழுவிட்டார். அந்த சமாதானம் முதல்ல எங்க கிடைக்கும்? அவருடைய இரத்தத்தினால எனக்கு கிடைக்கும். இரண்டாவது எங்க கிடைக்குமா? 119வது சங்கீதம் 165. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இரண்டாவது
நேசிக்கிறவர்களுக்கு. எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க? நேசிக்கிறதுனா என்ன? நேசிக்கிறதுனா என்னது? படிக்கிறது. இன்னைக்கு கொண்டு போய் பைபிள வச்சாங்க வைங்கள, அடுத்த வாரம் தேடி கண்டுபிடிச்சு தூசி தட்டி எடுத்துட்டு வருவேன். அல்லேலூயா. சமாதானமும் தூசி தட்டி தான் இருக்கும். அல்லேலூயா. வேதத்தை தூசி தட்டுனீங்கன்னா உங்க சமாதானம் என்ன பண்ணுவோம்? தூசி தட்டினால் ஏற்படும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம் இருக்கும்? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. வேதத்தை தியானிக்க, வாசிக்க வாசிக்க தேன் மாதிரி இருக்குங்க. அது நீங்க தெரியல உங்களுக்கு. வாசிக்க வாசிக்க அவ்வளவு கருத்துக்கள் தெரியுமா? ஓ, உலகத்துல வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. வேதத்தை ஒரு மனுஷன் வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சிட்டானா வேற எதுலையுமே அவன் மைண்டு போகாது. அல்லேலூயா. அப்படி ஒரு சமாதானம் இருக்கும். அவ்வளவு ஒரு சமாதானமா இருக்கும். நேற்று ஃபுல்லா எங்கேயும் வெளில போறேன், நல்லா உட்கார்ந்து பைபிள் படிக்க படிக்க பாத்தீங்கன்னா அவ்வளவு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளவு கருத்துக்கள். ஐயோ ஆண்டவரே, எல்லாம் எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். முதலாவது எது கிடைக்கும்? இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த சமாதானம் கிடைக்கும். இரண்டாவது வேதத்தை நேசிக்கிறதுனா எப்படி? சில பேர் பார்ப்பாங்க, அப்படியே எடுத்து முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ கொடுக்கிற முத்தம் யாருக்கு வேணும்? உன்னுடைய அதுக்கெல்லாம் அதுவா நேசிப்பு? இல்லைன்னா எல்லாரும் எப்பவுமே நெஞ்சு மேலேயே வச்சிருக்க இருதயத்துக்குள்ளவே வாசி. ஒருத்தரை நீ நேசிக்கிறாங்கிறது எப்படி தெரியும்? ஒருத்தரை நீ நேசிக்கிறீங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, ஆமாவா இல்லையா? அவங்களோட நேரத்தை நீ செலவிடும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். ஆமாவா இல்லையா? எங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. அல்லேலூயா. மொபைல நேசிக்கிறியா இல்லையா? நேசிக்கிறோமா இல்லையா? நேசிக்கிறோம். சாப்பாட்டுக்கே இல்லையா மொபைல் வேணும். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய் கடன் வாங்கியாவது நம்ம என்ன பண்ணிடுவோம்? முதல்ல எதை சரி பண்ணுவோம்? அந்த போனை ரெடி பண்ணு. வீட்டுல டியூப் லைட் போயிடுச்சு, வீட்டுக்காரமா சொல்லிட்டே இருப்பாங்க, எப்ப கரண்ட் இல்ல, வெளிச்சம் வரல, உப்புக்கு முதல்ல சர்க்கரை போடுறேன், எனக்கு அந்த லைட்டை மாத்தி கொடு, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். மறந்துட்டேன். ஆனா உங்க போன்ல ஒரு பிரச்சனைனா மறந்துட்டேன்னு சொல்லுவீங்களா? ஓடுறீங்க. ஏன்? அவ்வளவு நேசிப்பு. ஐயோ, இன்னைக்கு நான் பைபிள் படிக்கிறையா அப்படின்ட்டு ஓடி வந்து பைபிளை எடுத்து வாசிக்கிறையா, அதுதான் நேசிப்பு. அல்லேலூயா. ஐயோ, இன்னைக்கு நான் பைபிள் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்ததுன்னா நீ நேசிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குமா? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானம் எப்படி இருக்கும்னா தேன் போல உங்க வாழ்க்கையை மாற்றும். உங்க துக்கத்துல நீங்க அழியாம இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரொம்ப மனசு கஷ்டமா வருவீங்க, அப்படியே பாப்பீங்க, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? இல்லையா? அப்போ வேதத்தை நேசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது சமாதானம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஏசாயா 26:3. உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானம். ஆமென். பாருங்க, மூணாவது கர்த்தரை உறுதியாய் நம்புகிறவனுக்கு பூரண சமாதானம். அது என்ன பூரண சமாதானம்? முழுமையான சமாதானம். வீட்டுல சமாதானமா இருப்ப, வேலைக்கு போனாலும் சமாதானம், நீ போற இடம் வர்ற இடம் எல்லாமே என்னவா இருக்கும்? எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அந்த ஏன் அந்த சமாதானமா இருக்கும்னா நீ யாரை நம்பி இருக்கிற? ஆண்டவர் உறுதியாய் நம்புகிற, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருப்பதினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. மூன்று காரியத்தினால கிடைக்கும். முதலாவது எதுங்க?
சிலுவை ரத்தத்தினாலே, இரண்டாவது வேதத்தை நேசிப்பதினாலே, மூன்றாவது அவரை உறுதியாய் நீ நம்புவதினாலே, உறுதியாய் பற்றிக் கொள்வதினாலே அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற இடத்தை சொல்லிட்டேன், வழியை சொல்லிட்டேன். எத்தனை பேர் ட்ரை பண்ண போறீங்க? அல்லேலூயா. மூன்று சமாதானம் சொன்ன. முதல் சமாதானம் என்ன? உலகமே கொடுக்க முடியாத சமாதானம். இரண்டாவது மிகுந்த சமாதானம். மூன்றாவது பெரிய சமாதானம். இது எங்க கிடைக்கும்? அவருடைய இரத்தத்தினாலே கிடைக்கும். இரண்டாவது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவனாய் இருக்கும் பொழுது அவருக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் அந்த சமாதானத்திலே வாழுவான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை யாருங்க? இயேசு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட ஒரு மனுஷன் இருந்தானா அவன் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் தளர மாட்டான், எந்த பிரச்சனையிலும் சோர்ந்து போக மாட்டான். காரணம் அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு கொடுக்க போறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது கூட அடிஷனலா தயிர் பச்சடி சொன்னது என்னது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நீ இருக்கிற தேசத்திலே சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய தேசம் சமாதானமா இருக்கா? நீங்க இருக்கிற இடம் சமாதானமா இருக்கா? இருக்கா இல்லையா? இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி குண்டு விழுதா? சமாதானம் இருக்கா இல்லையா? ஐயோ, உங்களை பாக்குறப்ப ஆண்டவரே கொஞ்சம் யோசிப்பாரு, என்னடா சமாதானத்தை மாதிரி வச்சிருக்கிறோம், இவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என்னமோ நாலா பக்கத்துல குண்டு வந்து விழற மாதிரியும் அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே பிடிக்கிறாங்க. சமாதானமா இருக்கீங்களா இல்லையா? உங்க தேசம் சமாதானமா இருக்கா இல்லையா? இருக்குதுன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. அடுத்தது உங்க வீடு சமாதானமா இருக்கா இல்லையா? ஐயோ, வீட்டுக்கு போகணுமா அப்படி இல்லாம வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இருக்கா? எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா உங்க வீடு சமாதானமா இருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் வீட்டுக்கு போய் கேட்போம், ஏன் பிரதர் காலையில 6 மணிக்கு போனீங்கன்னா நைட் 11 மணிக்கு வரீங்களா? ஏமா அது கூட வரேன்னு இருக்கு. அவங்க வீட்டுல என்ன இல்ல? சமாதானம் இல்ல இல்லையா? ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எப்பெல்லாம் டைம் கிடைக்குது ஓடி வந்து குருவிக்குள்ள அடையிற மாதிரி வந்து இருந்துருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்க வீடு சமாதானமா இருக்குதுன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுத்துட்டா நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது அவனவன் தன் சொந்த நீ இருக்கிற இடம் பயம் இல்லாம இருந்தா, கடங்கார தொந்தரவு இல்லாம இருந்தா நீ சமாதானமா இருக்க. உங்க வீட்டுல கடங்கார வந்து நச்சு பண்றானா? பண்றாங்க இல்லையா? இல்ல. அப்படி உங்க ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2010-11 எல்லாம் இப்படிதான் பயங்கர கடன்னா கடன். விடிய காலையில 4 மணிக்கு குடும்பமே எந்திரிச்சு பஸ்ல போயிருவாங்க. எந்த பஸ்லாம் தெரியாது. கடங்கார 5 மணிக்கு வந்துருவான். 4 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, குடும்பமா போய் பஸ் ஏறிடுவாங்க. திரும்ப எல்லாம் சுத்தி எத்தனை மணிக்கு வருவாங்க? 11:30 மணிக்கு வருவாங்க. ஏன்னா கடங்கார வரமாட்டான்னு தெரிஞ்சு. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் வந்தவங்க இங்க இருக்காங்க. உடனே அவங்களுக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வீட்டு வாசலுக்கு கடங்காரங்க வரக்கூடாது, கட்டுங்க. கட்டிடுவார் ஆண்டவர். வரவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்க வீட்டுல கடங்கார வரலைன்னா உங்க வீடு எப்படி இருக்கு? ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. உங்க ஆலயம், நீங்க வர்ற ஆலயம் மகிமையா நிரம்பி இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. இருக்கா இல்லையா? இங்க பாஸ்டர் நாங்க அதையெல்லாம் எங்க பாக்குறது? நாங்க நீங்க கண்ணை மூடி நீங்க மகிமையில இருப்பீங்க, நாங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க போய் மகிமை தெரியும்? நீ கண்ணை மூடி பக்தியோட இருந்தாதான் அந்த மகிமை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. மகிமை என்ன தெரியுங்களா? நீங்க சொல்ற விண்ணப்பத்திற்கு இங்க இருந்து பதில் வந்துருச்சுன்னா மகிமையில இருக்கீங்கன்னு. அல்லேலூயா. என் ஆண்டவர் நிரம்பி இருக்காருன்னு அர்த்தம். அப்ப ஆலய மகிமையால் நிரம்பி இருந்தா ஆசீர்வாதமா இருக்கு. அடுத்தது உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போனவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். எனக்கு பலனே இல்லைங்க, ஆனாலும் நான் வேலைக்கு போறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். அல்லேலூயா. டாக்டர் கேக்குறாங்க, எப்படியா வேலைக்கு போற, எப்படியா இத்தனை வேலை செய்யற? கர்த்தர் கொடுக்கிறாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. உங்க வயசுல, உங்களுக்கு வயசுக்கு சின்னதா இருக்கிறவங்க வேலைக்கு போக முடியாம கிடக்குறாங்க, ஆனா இன்னைக்கு நீங்க ஓடுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்தது, நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க நாளுக்கு நாள் பெரிய ஆளாயிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நான் பெரிய ஆளாயிட்டு இருக்கேங்க. ஹல்லேலூயா. ஆமா, திடீர்னு மாறுங்க வாழ்க்கை. இப்ப இருக்கிற ஆட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்கல. கர்த்தர் என்ன பண்ணாரு? டக்குனு மாத்தினாரு. இன்னைக்கு அப்படியே உங்களுக்கு எனக்கு ஒரு ஜாக்பாட் கூட அடிக்கலாம். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியும்? ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா. கர்த்தர் கரம் நம்மோடு இருந்தா நீங்களும் நானும் எப்படி ஆயிடுவோம்? பெரிய ஆளா மாறும். ஹல்லேலூயா. ஆவீங்களா? ஆக மாட்டீங்களா? போங்க பாஸ்டர்மா, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நாங்களே இன்னும் போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களா இன்னைக்கு ஆயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு இருந்தா நீங்களும் நானும் பெரிய ஆளாக மாற முடியும். ஏன்னா நம்மளோட இல்ல, நமக்குள்ள இருக்கிறவர் அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. அடுத்தது, இது எல்லாத்தையும் மேல அவர் கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருந்தா நீங்க பெரிய ஆளாக முடியும். அடுத்தது, அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உங்க கஷ்ட நேரத்துல வார்த்தையை கொண்டு திடப்படுத்துவார். கலங்காத, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை குணமாக்குவேன், என் தழும்புகளினாலே குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? வார்த்தைகளை கொண்டு உன்னோடு பேசுவார். உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், உங்களை எழுப்புவார், அநேக காரியத்திலே அனுதினமும் கற்றுக் கொடுப்பார். அவருடைய செவி நீங்கள் பேசும் பொழுது அவர் கேட்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். இதெல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கா? என்ன சைலண்டா இருக்கீங்க? இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு சிலது இல்ல. ஆமாவா? இருக்கு. ஒரே ஐயாதான் சொல்றாரு, இருக்குமா. ஹல்லேலூயா. விசுவாசித்தபடியே ஆக கடவுள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனத்திற்கு நான் சமாதானத்தை அருளினா என்ன? கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, அருமையான தேவ பிள்ளையே, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு சத்தமா அதை முடிங்களே, எப்படி முடிக்கிறீங்கன்னே தெரியலையே. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டாரா? கொடுப்பேனா? கொடுத்தா. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உலகமே கொடுக்க முடியாத சமாதானத்தை என் தேவன் எனக்கு கொடுத்துட்டார். மிகுந்த சமாதானத்தை எனக்கு கொடுத்துட்டார். அடுத்தது, பெரிய சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தார்? அவருடைய இரத்தத்தினாலே கொடுத்தார், அவருடைய வேதத்தை நேசிக்கிறதினாலே கொடுத்தார், அவரை மட்டுமே உறுதியாய் நம்பி இருக்கிறதினாலே எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாரா? கொடுப்பார். எனக்கு மாத்திரமல்ல, அவரை நம்பி கேட்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இங்க நீங்க துக்கத்தோட வந்தாலும் போறப்ப இனிமே உங்க வாழ்க்கையில எப்பொழுது எப்படிதான் இருக்கணும்? சிரிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு மரண வீட்டுக்கு போனா கூட எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படி அப்படி இருக்க முடியும்? அவங்க வியாதியில ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இறந்துட்டாலும் உண்மையா நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க அந்த பாடுகளிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. அதுக்காக அங்க போய் சிரிச்சிடாதீங்க. எங்க பாஸ்டர்மா சிரிக்க சொன்னாங்க. நம்ம ஆட்கள் எப்பவுமே 100 நல்ல காரியம் சொல்லி தருவோம், அதை விட்டுருவோம், அந்த ஒரு காரியத்தை பிடிச்சுக்குவோம். ஹல்லேலூயா. அவங்க எப்பொழுது நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இது இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அது எதுலாம் முதல்ல எங்க இருக்கு ஆசீர்வாதம்? இருக்கிற தேசத்திலே சமாதானம். ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கிறாரு? தேசத்திலே உங்களுக்கு சமாதானம். அடுத்தது வீட்டில. அடுத்தது வருகிற ஆலய மகிமையால் நிறைந்து. உங்க ஆலயத்துல சமாதானம். வேற எதெல்லாம் இல்லையோ அதுல எல்லாம் உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து ஒரு பிள்ளை எழுதி இருக்கு, அதனால முடிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க பாஸ்டர், அப்படியே நாங்க அப்படியே கம்ப்யூட்டர் மூல அப்படியே நாங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்குவோம், அடுத்த முறை கேட்டா ரைஸ் ஆயிருக்கும்.
எங்க எப்படியெல்லாம் அந்த ஆசீர்வாதம் என்ன? முதலாவது எங்க இருக்கும்? தேசத்துல. நீ தேசத்துல நிம்மதியா இருக்கியா? ஒரு நிம்மதியான தேசத்துல இருக்கியா? நிம்மதியான நாட்டுல இருக்கியா? நீ ஆசீர்வாதமா இருக்கப்பா. அடுத்தது, உங்க வீட்டுல நீ நிம்மதியா இருக்கியா? உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு. நிறைய வீட்டுல எல்லாம் வீடு நிறைய பொருள் இருக்கும், கட்டு கட்டா பணம் இருக்கும், வீட்டுல நிம்மதி இருக்காது, நமக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனா நம்ம நிம்மதி சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். அப்ப நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்தது, அவன் சொந்த இடத்துல நீ கடன் இல்லாம இருக்கியா? ஆசீர்வாதமா இருக்க. நீ போற ஆலய மகிமையா இருக்கா? நான் கரெக்டா நடத்துறாங்களா? ஆமா. அப்பப்ப கேள்விப்பட்டு கேட்டுக்கோ, கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா? மற்றபடி எல்லாம் பரவாயில்ல. அல்லேலூயா. கற்றுக் கொடுக்கிறதுனால கேள்வி கேட்கிறோம் இல்லையா? நான் அங்க பேசுற மாதிரி நான் பார்த்துக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மிகுந்த சமாதானம் இருப்பதாக அப்படின்ட்டு போயிருவேன். அடுத்து அது முடிச்ச உடனே எவன் என்ன பேசுனா, நீங்க போட்ட ராகம் நல்லா இருந்துச்சு, கஷ்டமா. அல்லேலூயா. அது இல்லை, என் பிள்ளைங்க தூக்கத்துல தட்டி கேட்டாலும் அப்படியே பாயிண்ட சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த சமாதானம் எப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருந்தா நீ பெரிய ஆளாக மாற முடியும். அவருடைய கரம் உங்க மேல இருக்கும். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அவர் உங்களுக்கு போதிப்பாரு, நீங்க நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் என்னவே ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? நான் சமாதானம் எனக்கு இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதுமா? ரெண்டுமே வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? ஆசீர்வாதமும் வேணும், சமாதானமும் வேணும். இது ரெண்டும் இருந்தாதான் வாழ்க்கையில நம்ம சரியா போக முடியும். ஆமென். இப்போ ஒரு மாட்டுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு மாடை வச்சு ஓட்டுறோம். ஒரு பக்கம் சமாதானம், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம். இதுல ஒரு மாடை கழட்டி விட்டாங்களாம் எப்படி இருக்கும்? வண்டி என்ன ஆகும்? என்ன பண்ணும்? உடத்தான் தெரியுமா? உட சாஞ்சிரும். ஆமா. ஏங்க சமாதானமா இருக்குங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னா கொடை சாஞ்சிருங்க. அல்லேலூயா. அதுக்குதான் எங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் சமாதானத்தையும் கொடுத்து கொடசாயும் தெரிஞ்சுதான் அவர் என்ன செய்துட்டாரு? சப்போர்ட்டா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதம் இல்லைன்னா சமாதானம் இல்லை இல்லையா? அப்ப ரெண்டையுமே என்ன பண்றாரு? பேலன்ஸ்டா கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு வராதவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் போச்சு. ஆமாவா? ஆமா. அதுக்குதான் சொல்றது, வார வாரம் வாங்க, இப்படி எல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறோம்? ஆண்டவரே, அந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு வேணும். ஏன்னா நான் யாரு? ஆண்டவரே, நான் உங்க புள்ள, உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நான் வெறுமையா போக மாட்டேன், இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தோட தான் போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பரவாயில்லைங்க, பக்கத்துல இருக்கிற பிரதருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்வீங்களா? கொடுப்பீங்களா? இல்ல. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு தான் நீங்க போகணும். அப்ப இன்றைக்கு வந்த உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? சமாதானத்தை கொடுக்க போறேன். என்ன சமாதானம்? உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், மிகுந்த சமாதானம், பெரிய சமாதானத்தை கொடுக்க போறேன். எப்படி கொடுப்பேன்? என் ரத்தத்தினால உங்களுக்கு கொடுப்பேன். நீ கர்த்தரை நேசிக்க, வேதத்தை நேசிக்கிறதுனால கொடுக்க போறேன். நீ என்ன மட்டுமே நம்பி இருக்கிற பத்தியாப்பா, உனக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவரை நேசிக்கிற பிள்ளைங்க எப்பொழுதும் அவரை மட்டுமே நம்புவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தையும் கொடுத்து கூட என்ன கொடுக்க போறேன்? ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போறேன்ட்டாரு. இன்றைக்கு கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த ரெண்டும் கிடைத்தாயிற்று. எழுத நிற்கலாமா? கண்டுபிடிக்கீங்களா? ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், சமாதானமா நான் இருக்கேன். ஏன்னா எங்க அப்பா கொடுத்துட்டீங்க. நீங்க சொன்னீங்க, உங்களுடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னது மாத்திரமல்ல, எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உலகமே கொடுக்க முடியாத அந்த சமாதானம் எனக்கு கிடைச்சிருச்சு. மிகுந்த சமாதானம் எனக்கு கிடைச்சிருக்கு. பெரிய சமாதானம் எனக்கு கிடைச்சிருச்சு. எங்க கிடைச்சது? ஆண்டவருடைய ரத்தத்தினால எனக்கு கிடைச்சது.
அவருடைய வேதத்தை நான் நேசிச்சதுனால எனக்கு கிடைச்சது. அவரை மட்டுமே நான் நம்பி இருந்ததுனால பூரண சமாதானத்தினால என்னை நிரப்பிட்டார். இந்த ஆசீர்வாதம் என் தேச ஆசீர்வாதமா இருக்கு, என் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கு, என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு, என் பிள்ளைகளால நான் ஆசீர்வாதமா இருக்கேன். ஆண்டவரே, சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் எனக்கு கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. இதை நான் முழுமையா சுதந்திரிச்சுட்டேன் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். நான் உங்க பிள்ளையா இருந்ததுனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுப்பா, எங்களை நிறைவாய் ஆண்டவரை போஷித்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். நீ பார்த்து கொண்டு இருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே நிரப்புவீராக. ஆமென். எல்லாரும்